ஞம் 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 ஞம். எப்பா 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 என்ன டேஸ்ட்டுப்பா. டீ கடை சமோசா தான். இந்த அண்ணன் போடுற சமோசாவா அடிச்சுக்கிற ஆளே கிடையாது, ஆளே கிடையாது. அப்பா எச்சி ஊறுது சாப்பிட்டு இருக்கும் போதே. ஞம் ஞம். இந்த பரப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. என்ன சிண்டாசு ஒண்ணுக்கு 3 சமோசா வாங்கி தின்னுட்டு வந்தாதானே பாட்டு வேற பாடிக்கிட்டு இருக்க. ஆமாண்ணே, சமோசானா எனக்கு ரொம்ப பிடிக்குமாக்கும். அதுவும் இந்த அண்ணே டீ கடையில போடுற சமோசா வேற லெவல் தானே. சாப்பிட்டா அப்படியே அந்த மசாலா உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் அப்படியே உரி உள்ள போகும்போது இதுக்கு டேஸ்டியா வேற லெவல்னே. அதே அந்த சாப்பிட்டுக்கிட்டே அந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு, அதை பாடினேன். ஓ அப்படியா? ஆமாண்ணே ஆமாண்ணே. ஆமா, வந்து நிக்கணுமே ஒரு பேச்சுக்குனாலும் ஏனே ஒரு சமோசா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றான் நம்பரு. அத்தே நெட்ட பையா சும்மாவே கொடுக்க மாட்டியான். அவனுக்கு பிடிச்சதுன்னா இப்படி குடிப்பியான். போராதான் இருந்தாலும் நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. தின்றது செமிக்குமா? சோ சரி உன்னை எடுத்துக்க சொல்லுவான். எடுத்துக்கங்கண்ணே. கொடுப்பா கொடுப்பா வேணாம்லாம் சொல்ல மாட்டேன். சின்ராசே போன் அடிக்கிறாரு. சமோசா தின்றதுல போன அடிக்கிறது தெரியாம நின்றுகிட்டு இருக்கிறா. ஆமாண்ணே ஆமாண்ணே, நானும் அதை கவனிக்கிறேன். இந்த பாட்டு என் பொண்டாட்டி தானே அடிக்கிறா. உனக்கு வேற வேலை இல்லை. இங்கேயும் நான் வந்து நின்ற கூடாது. உடனே போன் அடிச்சிருவா. சரிப்பா ஏதாவது அர்ஜென்டா இருக்க போது போன் எடுத்து பேசு. சரிங்கண்ணே. எத்தே என்னதே உங்க மாயன் போன் அடிச்சா எடுக்க கூட மாட்டேங்கிறாரு. என்ன மர்மோலேஸ்வரா போன் எடுக்க மாட்டேங்கானா? இங்கே எவ்வளவு நேரம் நிக்கிறான்? 1 மணி நேரமா ஒரு பசுங்கான ஒரு ஆட்டோவையும் காணா. போன் அடிச்சா எடுக்கானா? அதை எடுக்க மாட்டியால. அவ எப்படியாப்பட்ட ஆளு? நீ யார எந்த கடையில இருந்து என்னத்தை பறக்கி திண்டுக்கிறியான்னு தெரியல. போன் இன்னொரு தடவை அடி. போனை எடுக்காட்டி விடுறாளான்னு வரு. போனை அடிச்சுக்கே இருக்கா. சமோசாவும் நிம்மதியா தின்ன விட மாட்டிக்கா. எடுத்து தொலைவோம். ஹலோ ஏங்க எத்தனை வட்டங்க போன் பண்றது? என்னன்னு கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன ஏதுன்னு ஒரு அவசர ஆத்திரத்துக்கு அடிச்சா கேட்க மாட்டேங்க. சொல்லுமா கொஞ்சம் அர்ஜென்டா வேலையில இருந்தேன். என்ன சொல்லு. ஏங்க நாங்க ரொம்ப நேரமா ரோட்லயே நின்றுட்டு இருக்கோம். பஸ் ஆட்டோ எதுவுமே வரல. இங்க வந்து எங்களை பைக்ல கூட்டிட்டு போங்க. என்னால வர முடியாதேமா. வண்டியா மெக்கானிக் செட்ல விட்டுருக்கேனாக்கும். என்னால பார்த்தீங்க வர முடியாது, வேலையா இருக்கேன் ரொம்ப. அட பாவி மனுஷா, ஏதோ பைக்கு முட்டை முழுசா இருக்கு மெக்கானிக் செட்ல விட்டுருக்கேன்னு இப்படி போய் வீசுறியா? என்ன நீங்க வேற சும்மா இருங்கனே. அவ எதுக்காவது சும்மா கூட்டிட்டு இருப்பா. வண்டி வரவங்களே என்ன அவசரம் உங்க அம்மைக்கும் அவளுக்கும். சரிப்பா நடத்து. ஏட்டி அவரால் வர முடியாதான்ட்டே. சரி மர்மோலே இங்க கூட போன நான் பேசுறேன். சரி காதுல போனே வைக்காம அவங்கிட்ட பேசுறேன். என்னத்த வச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஏட்டி நான் போன்ல பேசலதே. போனு பைக்குள்ள இருக்கு. ஹெட்போன் இருக்குல்ல, அதை காதுல வச்சுட்டு பேசிட்டு இருக்கேன். இருங்க உங்களுக்கு போனவே தாரேன். ஹலோ சின்ராசே. சொல்லுங்கம்மா சொல்லுங்க. என் மருமகளோட ஃப்ரெண்ட் நின்னுக்கிட்டு இருக்காடா. அவ கைப்பிள்ளைய வேற கையில வச்சு நின்னுக்கிட்டு இருக்கா. அதே பைக்ல கூட்டிட்டு போறதுக்கு அந்த புள்ள சொல்லுச்சு. என்ன வர்றியா இல்லையா? என்னம்மா ஏன் நெட்டவழியோட ஃப்ரெண்டா? இந்த வந்துட்டேமா ஒரு செகண்ட் இருங்க. பாவி சின்ராசு பொண்டாட்டி கூட்டத்துக்கு போக மாட்டேன்ட்டா. பொண்டாட்டியோட ஃப்ரெண்டை ஏத்துறதுக்கு மட்டும் வேகமா போறியா? ஏனே உங்க வாயை க்ளோஸ் பண்ணுங்கனே. போயிடாம அதெல்லாம் அப்படிதான். பொண்டாட்டியை கூப்பிடுறத விட உங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டா ரொம்ப நல்லதான். சரி உங்களுக்கு தான் இன்னைக்கு இந்த சமோசா கொடுத்து வச்சிருக்கு. சாப்பிடுங்கன்னு போயிட்டு ஓடியாந்துடுறேன். சாப்பாட்டுறாமே சமோசாவை கொடுத்துட்டு பொண்ணை பிக்கப் பண்ண பையன். நடக்கட்டும். சரி போடு, நம்மளுக்கு கிடைச்ச வரைக்கும் சமோசா மிச்சம். இப்ப பாரு ஒரு செகண்ட்ல வருவே அவன் புருஷன். அங்க பாருங்க நீங்க சொன்ன மாதிரியே வந்துட்டாரு. ஏமா நெட்டவழியோட ஃப்ரெண்டு நிக்கிறாங்கன்னு சொன்னீங்க, காணோம் ஒருத்தனையும். அதெல்லாம் என் ஃப்ரெண்டுக்கு 2 நீ யாரும் இல்ல. எங்களை கூப்பிடத்தேன் அத்தை வர சொன்னாங்க. இருடி வீட்டுக்கு வா, உன்னை இன்னைக்கு கும்பல உன்னைய நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போ. உன்னை அப்புறம் என்ன பண்றதுன்னு நான் அதுக்கப்புறம் ரூம் போட்டு யோசிச்சு உன்னை காலி பண்ண முட போறதுல. தாய் கிளவி இப்படி மாட்டி விட்டிய தாய் கிளவி. தாய் தான் மைனுக்கு உதவுவாங்கன்னு பார்த்துருக்கோம். தாய் மர்மாவை கூட சேர்ந்துக்கிட்டு மைனை அப்படி அடி இழுத்து விட்டுச்சே. இனிமே தெரியாத மாதிரி நிக்கிறத பாரு தாய் கிளவி. பொண்ணா முஞ்சி வாயா வண்டி எடுறா, வீட்டுக்கு வா, அவனையே பேசிக்கிறேன். உனக்கு என் மட்டும் கொழுப்பு இருந்தா நீ என் ஃப்ரெண்டு வரானவனே வேமா வர. பெத்த தாயும் கட்டின பொண்டாட்டியும் ரோட்ல நிக்க வச்சுட்டு நீ நல்லா ஊசி தீத்துற. நீ வாடி வா, இன்னைக்கு ரூம் அடைச்சிட்டு உனைய குமுறேன். வண்டி எடு. ஐயோ பாவம், நம்ம வெயில நிக்க முடியலன்னு நம்ம மவனை மாட்டி விட்டான். நீங்க அவன் நொங்கி சாவ போறேன். ஹாய் வரவங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இன்றைய நாள் உங்களுக்கு நல்லபடியா அமைத்து நாங்க கடவுளை பிரார்த்திக்கிறோம். இன்னைக்கு உள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே சொல்ற மாதிரி உங்களால தான் நாங்க வளர்ந்துட்டு வரோம். உங்களோட ஆதரவை எப்பவுமே கொடுத்துட்டு வாங்க. நீங்க இல்லாம நாங்க இல்ல, அதை என்னைக்கும் மறக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எப்பவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே வரணும். அதே மாதிரி வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம புதிய தோழர்கள் நம்ம சிக்கத்தண்ட கார்ட்டூன் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. Bye friends.